இதய நோய், நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குது. இவரோட மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் அவரை பராமரிக்க முன்னாள் ஜனாதிபதி மட்டுமே இருக்கிறார் என்ற காரணத்தால் பொது சொத்து சட்டத்தின் கீழே இந்த சந்தேக நபருக்கு எதிராக சாட்சியங்கள் முன்வைப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்ச மேலே கைது நடைபெறுமா என்கின்ற நிலையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கைது அடுத்த கடியாக வளாகத்தில் சிறைச்சாலை பேருந்து வந்ததால் ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று தோன்றியிருக்கு. சுதா என்ற தென்னிலங்கை யூடியூபர் தன்னை தகாத வார்த்தைகளில் சுட்டி தீர்த்த காணொலியை நாடாளுமன்ற ஒழுக்காற்று குழுவில் தான் சமர்ப்பித்தாலும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த விடயம்தான் சர்வதேசத்தில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஜெஃப்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்களை பற்றி அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது பல அதிர்வலைகளை இப்போ அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கைது சம்பந்தமான பல விஷயங்கள் தொடர்ந்து வெளிவந்தோன்றிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய சட்டத்தரணி இந்த நீதிமன்றத்தில் இவருக்கு இதய நோய், நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே இவருடைய பிணை சம்பந்தமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற விஷயம் தொடர்பாக சொல்லியிருப்பார். ஆகவே இந்த விடயத்தை தெரிவித்த பிறகு இவருடைய பிணை சம்பந்தமான பரிசீலிப்பு தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இவரோட மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் அவரை பராமரிக்க முன்னாள் ஜனாதிபதி மட்டுமே இருக்கிறார் என்ற காரணத்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் திருமணமானாலும் கூட அவருக்கு அடுத்த கட்டமாக அவரோட பிள்ளைகளோ அல்லது அவர் மற்றவர்களோட சேர்ந்தோ இல்லை என்ற அந்த பொருளில் அவருடைய பாதிரியாரை பார்க்குறதுக்கு அவருடைய கணவன் மட்டும்தான் இருக்கிறார் என்ற பொருளையும் சட்டத்தன்னை சொல்லியிருந்தார். ஆக இந்த நிலையில் தன் கட்சிக்காரன் பிணமெனுவை பரிசீலிக்குமாறு அதுக்கான காரணமாக இந்த சூழ்நிலையில் கவனத்தில் கொள்ளுமாறு நீதிமன்றத்துக்கு வலியுறுத்தப்பட்டது. இப்போ இந்த பிணை சம்பந்தமாக அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருந்தது. இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லி பிணை வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் இப்போ அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குற்றப்புலனாய்வுத்துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற தகவலும் வெளியில் வந்திருக்கு. இந்த பிணமனு இந்த கோட்டை நீதவான் நிமுலினி லங்காபுரம் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. பிறகு குற்றப்புலனாய்வுத்துறை சார்பாக முன்னிலையான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் பொது சொத்து சட்டத்தின் கீழே இந்த சந்தேக நபருக்கு எதிராக சாட்சியங்கள் முன்வைப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் சந்தேக நபரை காவலில் வைக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதன்படி சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் சில உண்மைகளை முன்வைத்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கூறினார். இருந்தாலும் கூட கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற தகவலும் வெளியில் வந்திருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதை அடுத்து இன்று கோட்டை நீதிமன்றத்தில் முன்படுத்தப்பட்டதில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே இனி வருங்காலங்களில் அவருக்கு பிணை வழங்கப்படலாம் என்றும் கோரப்படுகின்றன. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் அல்லது ஒரு சில தகவலின் அடிப்படையில் இவருக்கு பிணை வழங்கப்பட்டது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாக இந்த தகவல்கள் வெளிவரவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு முதல் அவருடைய செயலாளரும் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில். ஆகவே தொடர்ந்து இந்த முன்னை நாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டு அவர்களுடைய சலுகைகள் குறைக்கப்பட்ட தொடர்பாக சில வியாக்கியானங்கள் மற்றும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ச மேலே கைது நடைபெறுமா அல்லது கோட்டாபய ராஜபக்ச மேலே கைது நடைபெறுமா என்கின்ற நிலையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது அடுத்த கடியாக குற்றங்களில் ஈடுபட்ட அல்லது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற முன்னை நாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுவார்களா என்கின்ற கேள்விக்கு தான் தள்ளி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முன்னை நாள் ஜனாதிபதிகளுடைய கைது உண்மையிலேயே ஒரு பேசுபொருளாக மாறுகின்ற இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு பிணை சம்பந்தமான தகவல்களும் இன்னும் முழுமையாக வெளிவரையில். இனிவரும் காலங்களில் ஏனைய முன்னை நாள் ஜனாதிபதிகளுடைய கைது சம்பந்தமாக இந்த அரசாங்கம் யோசிக்குமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த மஹிந்த ராஜபக்சவினர் தொடர்ந்துமே கொஞ்சம் விமர்சனங்கள் அல்லது கொஞ்சம் அவர்களுடைய குரல் கொஞ்சம் இந்த அளவில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பயத்தினால் தான் இந்த குரலை உயர்த்தி அவர்கள் பேசுகின்றார்களா என்கின்ற கேள்வியும் இப்போ தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் இந்த அரசியலில் வேறு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போன்றது என்பதனை.
மட்டுமில்லாமல் இந்த ரணில் விக்ரம்சிங்கே அவர்களை விசாரிப்பதற்காக இந்த கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இந்த நிலையில் வந்து இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து இந்த வளாகத்தில் வந்து சிறைச்சாலை பேருந்து வந்ததால் ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று தோன்றியிருக்கின்றது. குறிப்பாகவே நீங்கள் இந்த சினிமாவில் பார்க்கின்ற பொழுது அந்த சினிமா பாணியில் இந்த அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஆதரவாளர்கள் சுற்றி வளைப்பதும் மற்றும் அவர்கள் தொடர்பான கோஷங்களை எழுப்புறதும் ஒரு பழமையான நிகழ்வாக இல்லை நிகழ்ச்சி நிரலாகவே இருக்கும். அந்த வகையில் ரணில் விக்ரம்சிங்கே அவனுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வந்த அந்த பேருந்தை பார்த்துட்டு ரணில் விக்ரம்சிங்கே அவர்களை கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த பேருந்து வந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் அந்த பேருந்தை சூழ்ந்திருந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ரணில் ஆதரவாளர்கள் வந்து தமது தலைவரை இந்த பேருந்தில் செல்ல விட மாட்டோம் என்று அவர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் கோஷங்களையும் செய்ததாக தெரிவிச்சிருக்கின்றனர். இந்த சிறைச்சாலை பேருந்து வந்து நீதிமன்றத்தில் உள்ள ஏனைய சந்தேக நபர்களை கொண்டு வரப்பட்டதாக நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இவ்வாறானது ஒரு பின்னணியில் வந்து குறித்த பேருந்தை கண்ட ரணிலின் ஆதரவாளர்கள் உண்மையிலேயே பதட்டமடைந்து இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து அந்த பேருந்தை சூழ்ந்து தங்களுடைய கோஷங்களை எழுப்பினது வந்து ஒரு பதற்ற நிலைமையை தோற்றுவித்ததுன்னு தான் கூற வேண்டும். உண்மையிலேயே இந்த பதற்ற வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே அந்த சூழல் எழுந்திருந்தது. பிறகு இந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் வந்து இந்த விடயம் தொடர்பாக விளக்கின பிறகு இதற்காகத்தான் இந்த பேருந்து வந்திருக்கின்றது என்கின்ற விஷயத்தை விளக்கின பிறகு கொஞ்சம் இந்த பதற்றமான சூழ்நிலை குறைந்ததென்றே சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட இந்த ரணில் விக்ரம்சிங்கனுடைய கைது வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு பதற்றத்தை இப்போ வரைக்குமே எழுப்பி கொண்டு தான் இருக்குது. தொடர்ந்துமே அடுத்தடுத்து யார் கைது செய்யப்படப்போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே இது ஒரு பலத்த பேசுபொருளாக இந்த அரசியல் பரப்பில் மாறி இருக்கின்றது. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, தென்னிலங்கை யூடியூபர் ஒருவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி தவறாக பேசியதாக அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அவர் இந்த விடயத்தை மட்டும் முன்வைக்கல. அந்த குறிப்பிட்ட நபர் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர் அல்லது கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கலாம். அதனால தான் இத்தனை விடயங்களையும் அவர் செய்திருக்கின்றார் என்கிற பொருள்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைய பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். அதோடு மட்டும் நிற்காமல் இந்த தேசிய மக்கள் சக்தியில் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் கொடுக்கப்படுற இந்த பாரபட்சங்கள் சம்பந்தமாகவும் பேசியிருந்தார். குறிப்பாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பல விடயங்களை முன்வைக்கின்றார். அவர் என்னென்ன விஷயங்களை சொன்னவர் என்றதை நான் ஒரு குறுகிய நேரத்தில் அல்ல சுருக்கமாக இந்த காணொலியில் சொல்கிறேன். குறிப்பாக இந்த சுதா என்ற தென்னிலங்கை யூடியூபர் தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி தீர்த்த காணொலியை நாடாளுமன்ற ஒழுக்காற்று குழுவில் தான் சமர்ப்பித்தாலும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. குறித்த யூடியூபரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே கைது செய்யப்படாவிட்டால் தனது இணையதளத்தை நிறுத்தி விடுவதாக தெரிவித்திருந்தார். இவரை சுதா வந்து அண்மையில் வந்து பிரதமர் ஹரணியோட கைகுலுக்கி கதைக்கிற காணொலி ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் ஜனாதிபதியோடு நெருங்கி பழகியவர். அவர் தான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பரப்பு செயலாளரோ என்றும் என்ன தோணுது. ஆனால் எதுவும் நடவடிக்கை அவர்கள் எடுக்கல. அப்போ இந்த நடவடிக்கை எடுக்காத பார்த்தோன்னே இந்த விஷயம்தான் எங்களுக்கு தோணுது. தேசிய மக்கள் சக்தியின் முன்பரிச உறுப்பினர்கள் காரில் வருகினோம், இதே பின்பரிச உறுப்பினர்கள் ஊருக்கு செல்ல கார் இல்லை என்று என்னிட சொல்லினோம். இதெல்லாம் பார்க்க உண்மையிலேயே எனக்கு வெக்கமாக இருக்கிறது. இங்கே என்ன ஆட்சி நடக்குது என்கின்ற ஒரு கேள்வி தான் இங்கே எழுகின்றது. உண்மையிலேயே அனைவருக்கும் பாரபட்சம் இல்லை என்று சொன்னவர்கள் இந்த தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளேயே இந்த பாரபட்சம் காட்டுகின்றார்கள் என்ற பொருள்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பொழுது பல முக்கியமான விடயங்களில் இதுக்குள்ளே கொண்டு வரார். குறிப்பாக இந்த ரணில் விக்ரம்சிங்கே அவர்களை அவர் அவதூறாக பேசியிருந்தார் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவதூறாக பேசியிருந்தார் என்று சொல்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்தில் குறிப்பாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை சொல்கிறத வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்தில் வந்து அனைவருக்கும் சமமாக சட்டம் பாயம் என்று கூறியவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு புகழாரம் சூட்டி ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஏனைய கட்சிகளையோ விமர்சிக்கின்றவர்களை கண்டும் காணாத மாதிரி இருக்கின்றோ என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது. அதாவது விமர்சனம் செய்கிறது அவர்களுடைய உரிமை, ஆனால் ஆதாரமற்ற சில விமர்சனங்களை முன்வைக்கிறவர்களை கூட பேசாமல் விட்டுட்டு இருக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இதுதான் இந்த
அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்திலிருந்து ஒரு வெளிப்படுகின்ற ஒரு பிரதான கருத்தாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த கைது சம்பந்தமான சில சிறப்பான அல்லது அந்த கைது சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த கோட்டபாய ராஜபக்சவனுடைய இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த விடயம்தான் சர்வதேசத்தில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த முன்னாள் ஜனாதிபதி வந்து இன்றைய குற்றப்புலனாய்வுத்துறையில் வந்து முன்னிலையாக கைது செய்யப்பட்டிருந்தார். இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ஒரு கைது செய்யப்பட்ட சம்பவம் இன்று பதிவாகி இருக்கின்றது. இந்த முன்னதாக சர்வதேச ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணல் மூலம் இலங்கையில் இடம்பெற்ற மனித படுகொலை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே அதிகமாக விமர்சிக்கப்பட்டிருந்தார். உதாரணமாக இந்த பட்லந்த விவகாரம் தான் பேசப்பட்டது, ஆனால் கொஞ்சம் மோஞ்சி போச்சு அது. ஆனால் அவர் அது தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லை, ஆனால் அது வந்து கொஞ்சம் ஓய்ந்த நிலையிலே இருக்கின்றது. இந்த 2022 தொடக்கம் 2024 ஆண்டு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே நிதி முறைகேடு ஒன்று தொடர்பாக இன்று சிஐடியில் முன்னிலையாக இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது பதவிக்காலத்தில் தனது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கே என்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றார் என்கிற குற்றச்சாட்டு தான் அவர் முன்வைக்கப்பட்டிருந்தது. முன்னதாக 2025 ஏப்ரல் மாதம் வந்து ரணில் விக்ரமசிங்கே லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இது உவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமரசம்பத் தசாநாயக்கவுக்கு எதிரான ஊழல் முறைப்பாடுகள் தொடர்பான ஒரு வாக்குமூலம் என்றே சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அது இவர் சம்பந்தப்பட்ட வழக்கு இல்லை. இருந்தாலும் அதில் இவர் இது சம்பந்தமான விஷயங்களில் இவர் உள்ள வார. அது மட்டும் இல்லாமல் இந்த 2016 ஆண்டு அரச வங்கியில் நிலையான வைப்பு அந்த கணக்கு முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே ரணில் விக்ரமசிங்கே பெற்றுக்கொண்டார் என்கின்ற ஒரு முறைகேடு அல்லது ஒரு குற்றச்சாட்டும் இவர் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 2025 ஆகஸ்ட் 19 அன்று ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல் என்ற முறைப்பாடு தொடர்பாகவும் முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்த விசாரணைக்காகவும் இவர் அழைக்கப்பட்டிருந்தார். இப்போ 2023 செப்டம்பரில் ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய ராஜ்யத்துக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்தில் ஒரு பணியாளருக்கு 4 1000 பவுண்ட் சம்பளமாக வழங்கப்பட்டதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியிருந்தார் அண்மையில். ஆகவே இலங்கையின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இது பொருத்தமற்றது என விமர்சிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இது தொடர்பான விசாரணைக்காக ரணில் விக்ரமசிங்கே அழைக்கப்பட்டிருந்தார். அது ரணில் தலைமையான அரசாங்கம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு தலைவரை சட்டவிரோதமாக நியமித்ததாகவும் வேறு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கு நிதியமைச்சர் அல்லது முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் அனுமதி பெறப்படவில்லை என்றும் இதனால் குறித்த பிரிவு கலைக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்கே மேலே தொடர்ந்துமே இந்த முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரிசைகள் பற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அதாவது நிதி சம்பந்தமான முறைகேடுகள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இந்த சம்பந்தப்பட்ட விடயத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த இவருடைய அந்த நேர்காணலுக்கு பிறகு பெரிதும் பேசப்பட்ட விடயம் இருந்தால் பட்லந்து விவகாரம் சம்பந்தமாக தான் இவர் கைது செய்யப்படுவார் என்று. ஆனால் பட்லந்து விவகாரம் சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் இனி வருங்காலங்களில் அது விசாரிக்கப்படுமா படாதான்றது வேறு விஷயம். ஆனால் பட்லந்து சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் முன்னைய நாள் ஜனாதிபதி கோட்டபாய மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் வந்து இந்த போர் குற்றச்சாட்டு அல்லது இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்திலையும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இவர் ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதால் இந்த விடயங்கள் கொஞ்சம் சிக்கலுக்குள்ளாகுமோ என்கின்ற ஒரு கேள்வியும் இப்போ வந்து போகிறத தவிர்க்க முடியாததான் இருக்கிறது. ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்கேவுடைய கைது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இவர் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த கைதினை ஒரு மிகப்பெரிய விடயமாக அல்லது தாங்களே ஒரு பாராட்டு பத்திரமாக அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த ரணில் விக்ரமசிங்கேவுடைய கைதை தங்களுடைய ஆட்சியினுடைய நிலைத்தன்மைக்காக அவர்கள் பயன்படுத்தலாம் என்கின்ற விடயமும் ஒரு அடுத்த கட்டமான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சம்பந்தமான ஒரு விடயத்தை ஆனந்த விஜயபால் அவர்களே சொல்லியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட்டு வருது. இவருக்கு புரியுமான்னு நாங்கள் சட்டத்தை பயன்படுத்துறதில்லை. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு சட்டம்தான், அவர் எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஒரு சட்டம்தான். ஆகவே முன்னாள் ஜனாதிபதி இங்கே லண்டனுக்கு பயணம் மேற்கொள்ளிக்க தன்னுடைய தனிப்பட்ட பயணத்துக்காக அரச நிதியை பயன்படுத்துகிறார்.
இது தவறு. இந்த விஷயத்துக்காகத்தான் நாங்கள் அவரை கைது செய்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாள் ஜிஜிபி, முன்னாள் டிஐஜி, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் இனி நாங்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டோம். தவறு செஞ்சிருந்தால் அவர்கள் ஒரு பொருட்டாக நாங்கள் மதிக்க மாட்டோம். ஆக இங்கே தனிநபர் அல்லது பொதுமகன் ஒருவர் தவறு செஞ்சால் என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கையை தான் நாங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் துஷ்பிரயோகம் செஞ்சாலும் அல்லது அரசியலில் இருக்கிறவர்கள் இந்த ஊழல் முறைப்பாடுகள் அல்லது ஏனைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கும் அதே தண்டனையை தான் நாங்கள் வழங்குவோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே தொடர்ந்துமே இந்த மாற்றம் சம்பந்தமாக ஒரு விடயத்தை கொண்டு வந்த இந்த அரசாங்கம் ஜனாதிபதி முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை கைது செஞ்சது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கனுடைய கட்சி இந்த வலதுசாரி கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி. தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி இடதுசாரி கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி. ஆனால் இப்போ அண்மை காலமாக ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது, இவர்களும் கொஞ்சம் வலதுசாரி பாணியில் செல்கின்றார்களோ, ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஒன்று வந்துட்டுதோ என்கின்ற கேள்வி இப்போ வரைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் வலதுசாரி கட்சியினுடைய தலைவரை அல்லது முன்னை நாட்களில் வலதுசாரி கட்சியில் இருந்து ஜனாதிபதியாக வந்த ஒரு தலைவரை கைது செய்தால் இந்த குற்றச்சாட்டு மழுங்கடிக்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த கைது இடம்பெற்றதா அல்லது உண்மையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது தொடர்பாக இடம்பெறுமா என்கின்றது ஒரு மிக பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அனைவரும் எதிர்பார்க்கிற விடயம் அடுத்த முன்னை நாள்களில் இருந்த ஏனைய ஜனாதிபதிகளுடைய கைதும் அடுத்தடுத்த கட்டமாக இடம்பெறுமா, இந்த கைதுகள் இடம்பெற்றால் அவர்கள் என்ன குற்ற பின்னணியில் கைது செய்யப்படுவார்கள் என்பதுதான் இப்போ அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு கணிப்பாக அல்லது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.